இந்த பெண் தன்னுடைய சாட்டியை லேசாக ஒரு முறை அவன் மீது படுமறி வீசினாள். அடுத்த கணமே அவனுடைய உடல் சக்தியெல்லாம் இழந்து விட்டான். மீண்டும் ஒரு முறை வீசும் போது அவன் ஒரு சிலையாக மாறிவிடுவான். அப்போது அங்கிருந்த காவலாளிகள் அந்த சிலையை எடுத்து சென்று விட்டார்கள். பக்கத்தில் இந்த குதிரையை இந்த பெண்மணி தொட்ட அடுத்த செகண்டே ஒரு முதியவர் வருகிறார். ஆக்சுவலா அந்த முதியவர் யார் என்றால் இந்த மனிதனை காப்பாற்ற வந்த காவலாளி. பெரியவரையும் சிலையாக மாற்ற நினைத்தால் இந்த காவலாளிகள் சிலையை தூக்கிட்டு போகும்போது கீழே போடுவார்கள். அந்த சத்தத்தில் ஒரு நொடி இவளுடைய கவனம் திரும்பியது. அந்த நேரத்தில் அந்த பெரியவள் தண்ணிக்குள் குதித்து மீனாக மாறிவிடுகிறார். அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள சிலையை தேடும் போது அங்க ஆயிரக்கணக்கான சிலை இருந்ததுனால கடைசி வரைக்கும் அந்த சிலையை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியே 200 வருஷம் கழிச்சு ஜாக் வருவான். ஜாக் ஆக்சுவலா யாருன்னா இவன்கிட்ட ஒரு மாய சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாத்துவான். பணக்கார பெண்கள் எல்லாம் இவங்கிட்ட சக்தி இருக்குன்னு சொல்லி ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து காசை பறிக்க ஆரம்பிச்சிடறான். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணோட கணவர் இவனை கண்டுபிடிச்சு இவனை கொல்ல வந்தோன்னா ஜாக் அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். பக்கத்துல இருந்த ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சலாம்னு சொல்லிட்டு அந்த பைப்புக்குள்ள குதிக்கிறான். அதுல இருந்து வெளியே வந்து விழும்போது ஒரு காட்டுக்குள்ள வந்து விழுந்துடுறான். பார்த்தா அங்க சுத்தி மரமா தான் இருக்கும். மறுபடியும் திரும்பறான் பாருங்க. சடனா ஒரு பெரியவர் கண்ணு முன்னாடி நிக்கிறாரு. அந்த பெரியவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கான்னு சொல்லி கேட்பான். அந்த ஜாக் நீ பேசுறதெல்லாம் ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனோட போன் எடுத்து சிக்னல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த பெரியவர் அவனை எங்கேயும் போக விட மாட்டான். டென்ஷனான ஜாக் கீழே கிடந்த ஒரு குச்சி எடுத்து அடிக்க நோங்குறான் பாருங்க. பார்த்தா அது ஒரு பெரிய கிளையா மாறிடுது. அப்பதான் ஜாக்கிக்கே ஒண்ணு புரியுது, இது எல்லாமே கனவா இருக்குமான்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த பெரியவர் உடனே வந்து இது எதுவுமே கனவு இல்ல, நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்தை கொடுக்குறான். அந்த மோதிரத்தை ஜாக்கி கையில போட்ட அடுத்த செகண்ட் ஒரு அம்பு வந்து அந்த பெரியவர் மேல குத்தி அவன் பட்டாமுச்சா மாதிரி அங்கிருந்து மாயமாயிடுறான். அதுக்கப்புறம் அங்க வந்த எல்லாத்தையும் ஜாக்கை தான் சமாளிக்க வேண்டிய நிலைமை வந்துருது.